ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். நம்ம அதில் இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர். இந்த மெத்தடில் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம். நீங்கள் இன்னும் தியரி வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தியரி வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மெத்தட்னா என்ன, பர்ச்சேஸ் மெத்தட்னா என்ன, அங்கே என்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த தியரி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் வந்து இன்னும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஜென்ரலாக அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மெர்ஜர் அப்படின்னா இங்கே செல்லிங் கம்பெனிலேயும் பர்ச்சேசிங் கம்பெனிலேயும் இருக்கிற எல்லா அசட்ஸும் லைபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். அதே பர்ச்சேஸ் மெத்தட் அப்படின்னா அவங்க வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். ராம் லிமிடெட் அண்ட் ஷியாம் லிமிடெட் ஹாவ் அக்ரீட் டு அமால்கமேட். அ நியூ கம்பெனி ராஜேஷ் லிமிடெட் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு டு டேக் ஓவர் தி combined concern as on 31st December 2018. After negotiation, the assets of the two companies have been agreed upon as shown below. Share capital, reserves fund, profit and loss account, creditors, land and building, plant and machinery, goodwill, furniture, stock, debtors, bank. Prepare the balance sheet of Rajesh Limited assuming entire purchase price is paid off in the form of equity shares of ₹100 each in Rajesh Limited. The amalgamation is in the nature of merger. ஸோ இங்கே வந்து ராம் லிமிடெட், ஷியாம் லிமிடெட்னு ரெண்டு கம்பெனி இருக்காங்க. இவங்க அமால்கமேட் ஆகி ராஜேஷ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு செல்லிங் கம்பெனியோட அசட்ஸ் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேலன்ஸ் ஷீட் வந்து அதாவது நியூ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்ச்சேசிங் கம்பெனி வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை ஷேர்ஸாக ஈக்விட்டி ஷேர்ஸாக தான் பே பண்ணுறாங்க. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோனா 100 ஈச். இது வந்து அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மெத்தடில் போட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னா கண்டிப்பாக கொஷினில் அந்த மெத்தடை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெத்தடை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அது மெர்ஜர் மெத்தடு எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது பர்ச்சேஸ் மெத்தடு. இப்போ இந்த சம்மில் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் 4 மெத்தட் இருக்குது. லம்சம் மெத்தட், நெட் பேமெண்ட் மெத்தட், நெட் அசெட் மெத்தட், இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட். லம்சம் மெத்தட் அப்படின்னா கொஷினில் அவங்களே டைரெக்டாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. நெட் பேமெண்ட் மெத்தட்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, செல்லிங் கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பர்ச்சேசிங் கம்பெனி எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெட் அசெட் மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி பே பண்ணுறாங்கங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, செல்லிங் கம்பெனியில் இருக்கிற அசட்ஸில் இருந்து லைபிலிட்டியை லெஸ் பண்ணணும். அதாவது லைபிலிட்டினா கரண்ட் லைபிலிட்டியும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லாங் டேர்ம் பாரோயிங்ஸையும் லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நெட் அசெட் டேக்கன் ஓவர் கிடைக்கும். அந்த நெட் அசெட் டேக்கன் ஓவர் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நம்ம நெட் அசெட் மெத்தடில் தான் போடணும். ஏன்னா அவங்க லம்சம் அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணல, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறதை பற்றியும் மென்ஷன் பண்ணல. இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது என்ன மெத்தடில் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மில் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடையாது. இப்போ நம்ம நெட் அசெட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறப்போ ராம் லிமிட்டட்லேயும் ஷியாம் லிமிட்டட்லேயும் இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதிலிருந்து லைபிலிட்டிஸில் இங்கே வந்து கரண்ட் லைபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. கிரெடிட்டாஸு 80,000, 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ராம் லிமிட்டெடுக்கு 10,50,000ம் ஷியாம் லிமிட்டெடுக்கு 6 lakhம் வரும். இப்போ இதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 ஈச். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதை அவங்க எப்படி பே பண்ணுறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸாக பே பண்ணுறாங்க. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும்னா ராம் லிமிட்டடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 10,50,000 டிவைடட் பை 100 போட்டால் 10,500 ஷேர்ஸ். அதே மாதிரி ஷியாம் லிமிட்டடில் 6 lakh பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிவைடட் பை 100 போட்டோம்னா 6,000 ஷேர்ஸ். அப்போ ராம் லிமிட்டடில் 10,500 ஷேர்ஸ் இருக்குது, ஷியாம் லிமிட்டடில் 6,000 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெர்ஜர் மெத்தட் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லேருந்து ஷேர் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். தென் செல்லிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அது போக நம்மளுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸும் சர்ப்ளஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வர்ற பேலன்ஸின் ஃபிகரை நம்ம ஜென்ரல் ரிசர்வ்னு மட்டும்தான் சொல்லுவோம். இதே பர்ச்சேஸ் மெத்தடாக இருந்தால் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஜென்ரல் ரிசர்வ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரெண்டு கம்பெனிக்கும் எழுதிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஃபஸ்ட் எப்போவுமே ஷேர் கேபிட்டலை தான் லெஸ் பண்ணணும். ராம் லிமிட்டடில் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்க ஷேர் கேபிட்டல் 10 லேக்கு, ஷாம் லிமிட்டடுக்கு 5 லேக்கு. லெஸ் பண்ணோம்னா எக்ஸஸாக தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இருக்குது. எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்னா 50,000 1 லேக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ராம் லிமிட்டட் ஷாம் லிமிட்டட்லேயும் ரிசர்வ் ஃபண்டு இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணணும். அப்போ ரிசர்வ் ஃபண்டு ராம் லிமிட்டடில் ரிசர்வ் ஃபண்டு இல்லை, ஷாம் லிமிட்டடில் 50,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ராம் லிமிட்டடில் 50,000, ஷாம் லிமிட்டடில் 50,000. இப்போ லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நில் பேலன்ஸ் தான் வருது. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து எதுவுமே வரல, நில் பேலன்ஸ் தான். இதே இதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸை தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்பீங்க. இங்கே அட்ஜஸ்ட் பண்ண இந்த ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் ஃபண்ட் இது எதையுமே நீங்கள் நியூ பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது ராஜேஷ் லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம காமிக்க மாட்டோம். உங்களுக்கு இங்கே ஜென்ரல் ரிசர்வ் மட்டும் பேலன்ஸ் வந்திருக்குன்னா அதை மட்டும் தான் காமிப்போம். இங்கே அதுவுமே இல்லை. சப்போஸ் இப்போ இங்கே ஜென்ரல் ரிசர்வ் உங்களுக்கு பேலன்ஸ் ஏதாவது அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதிலிருந்து பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏதாவது கொடுத்துருந்தா அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதே சம்மில் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1 லேக் இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற பர்ச்சேஸ் கன்சிடரேஷனே 50,000 தான். அப்போ அகெயின் பேலன்ஸ் 50,000 வரும். அந்த 50,000 நம்ம பேலன்ஸ் ஷீட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் சம்ஸில் நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து ரிசர்வ்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் போடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சம்மில் ஜென்ரல் ரிசர்வ் வந்து நம்மளுக்கு நெல் பேலன்ஸ் வந்திருக்கு. அடுத்தது இப்போ நம்ம டைரெக்டாக நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஷேர் கேபிட்டலில் வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஷேர் கேபிட்டலை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஜென்ரல் ரிசர்வ் கால்குலேட் பண்ணுறதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ எந்த ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கணும்னா இங்கே அவங்க பே பண்ணுறாங்க இல்லையா 10,500 ப்ளஸ் ஒரு 6,000 இந்த ஷேர் கேபிட்டலில் தான் எடுத்துக்கணும். 16,500 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் 16,50,000. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து ரிசர்வ் ஃபண்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் அது வராது. ஸோ அடுத்தது ட்ரேட் பேயபிளில் கிரெடிட்டாஸ் மட்டும்தான் 80,000 ப்ளஸ் ஷாம் லிமிட்டில் ஒரு 50,000 1,30,000. டேஞ்சிபிள் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்கும் பிளான்ட் அண்ட் மிஷினரியும் இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2 கம்பெனியும் சேர்த்து 8 லேக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி 4,50,000, தென் ஃபர்னிச்சர் ஒரு 1,10,000. அடுத்தது இன்டான்ஜிபிள் அசட்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே குட்வில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்டான்ஜிபிள் அசட்டில் அதுவும் ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் குட்வில் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ஷாம் லிமிட்டடுக்கு மட்டும். அந்த குட்வில்லை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸில் டெப்டாஸ் இருக்குது, டெப்டாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்வென்ட்ரிஸு, தென் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இது மட்டும்தான் வரும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போடுறப்ப ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் 16,50,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவுமே இல்லை, நில்லு. நான் கரண்ட் லைபிலிட்டியில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவும் இல்லை, அதனால் அதுவும் நில்லு. கரண்ட் லைபிலிட்டியில் ட்ரேட் பேயபிள் மட்டும்தான். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 17,80,000. தென் அதே மாதிரி அசட்ஸில் வந்து நான் கரண்ட் அசட்டில் டேஞ்சிபிள் அசட், இன்டான்ஜிபிள் அசட் வரும். கரண்ட் அசட்டில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரிஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இது மட்டும்தான். இப்போ ஆட் பண்ணணும் நம்மளுக்கு அசட்டும் வந்து டேலி ஆயிரும் 17,80,000. ஸோ இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ரிசர்வ் மட்டும் நில் பேலன்ஸ் வந்திருக்கு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th sum. The following are the balance sheet of Raman Limited and Soman Limited as on 31/3/2004. Share capital, securities premium, profit and loss account, general reserve, 8% debentures, creditors, fixed asset, current asset, miscellaneous expenditure, profit and loss account. Beeman Limited was formed to take over the business of Raman Limited and Soman Limited for the agreed purchase consideration of ₹19,50,000 and ₹4,80,000 respectively, which is payable in the form of ₹100 shares at par. Soman Limited debentures are to be converted into 10% debentures of Beeman Limited. Amalgamation expenses of ₹15,000 are to be borne by the transferee company. Close the books of the transferor company and give journal entries and balance sheet in the transferee company's books, assuming that the amalgamation is in the nature of merger. இப்போ இந்த சம்மில் வந்து 2 கம்பெனி இருக்குது, ராம் லிமிடெட், சோமன் லிமிடெட் இருக்குது. இந்த ராம் லிமிடெட், சோமன் லிமிடெடோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பீமன் லிமிடெட் வந்து ராம் லிமிடெடும் சோமன் லிமிடெடையும் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ பீமன் லிமிடெட் அப்படிங்கிறவங்க பர்ச்சேசிங் கம்பெனி, ராமன் லிமிடெடும் சோமன் லிமிடெடும் செல்லிங் கம்பெனி. இப்போ இங்கே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா 19,50,000 4,80,000 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து லம்சம் மெத்தடு. அடுத்தது இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக அவங்க ஷேர்ஸாக தான் பே பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ₹100 வச்சு. சோமன் லிமிட்டடில் இருக்கிற டிபெஞ்சர்ஸை வந்து சோமன் லிமிட்டடில் 8% டிபெஞ்சர்ஸ் இருக்குது, அதை 10% டிபெஞ்சர்ஸாக பீமன் லிமிடெட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அமால்கமேஷன் எக்ஸ்பென்சஸை வந்து டிரான்ஸ்ஃபரி கம்பெனி தான் பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட புக்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரியும் பேலன்ஸ் ஷீட்டும் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிலையும் போட சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி அப்படிங்கிறவங்க பர்ச்சேசிங் கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி அப்படிங்கிறவங்க செல்லிங் கம்பெனி. இப்போ செல்லிங் கம்பெனியோட புக்ஸையும் க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி பர்ச்சேசிங் கம்பெனியோட புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரியும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டு போடணும். இங்கே வந்து நம்ம அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மெத்தடில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவங்களே டைரெக்டாக லம்சம் மெத்தடில் கொடுத்ததுனால நம்ம அதை கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக இந்த ரிசர்வ்ஸும் சர்ப்ளஸ் இதெல்லாம் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ரிசர்வ் டு பி ஷோன் இன் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பீமன் லிமிடெட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ராமன் லிமிடெடுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணலாம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா ராமன் லிமிடெடுக்கு 19,50,000, அவங்களோட ஷேர் கேபிட்டல் வந்து 15 lakh. லெஸ் பண்ணோம்னா எக்ஸஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஓவர் ஷேர் கேபிட்டல் 4,50,000 வருது. அதிலிருந்து இங்கே ராமன் லிமிட்டடில் ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா 4,70,000 இருக்குது. லெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மைனஸில் வருது. ஜென்ரல் ரிசர்வ் வந்து -20,000 வருது. இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா அந்த இங்கேயே -20,000 தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நான் டைரெக்டாக வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம காமிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இதே இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. எனக்கு இங்கே மைனஸ் ஃபிகர் வந்திருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டைரெக்டாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சோமன் லிமிடெடுக்கு போடுறப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 4,80,000, அதுலேருந்து அவங்களோட ஷேர் கேபிட்டல் 6 lakh. இதில் ராமன் லிமிடெடில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதிகமாக இருந்தது, ஷேர் கேபிட்டல் கம்மியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ லெஸ் பண்ணோம்னா -1,20,000 வருது. இப்போ அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு இருந்தால் லெஸ் பண்ணுவீங்க. இங்கே அசட் சைடு இருக்குது, லைபிலிட்டி சைடு இருந்தால் லெஸ் பண்ணணும், அசட் சைடு இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 96,530. இப்போ 96,530யும் 1,20,000 வந்து இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா -23,470 வரும். இதே இங்கே மைனஸ் இல்லாமல் இருக்குன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் லெஸ் பண்ணி எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட சைன் போட்டிருக்கேன். அப்போ -23,470 வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராமன் லிமிட்டோட புக்ஸை க்ளோஸ் பண்ணணும். அடுத்து சோமன் லிமிட்டோட புக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் பீமன் லிமிட்டடில் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு ராமன் லிமிட்டடில் என்ட்ரி போடலாம். அசட்ஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு என்ட்ரி வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டார், 2 ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அக்கௌண்ட், 2 கரண்ட் அசட்ஸ் அக்கௌண்ட். என்ன வேல்யூ பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது லைபிலிட்டி போடுறப்போ ஒன்லி இங்கே வந்து கரண்ட் லைபிலிட்டி மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் போட்டோன்னா போதும். லாங் டேர்ம் அரைங்ஸ் இருந்தால் அதையும் போடணும். இப்போ கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூக் என்ட்ரி, பீமன் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து எவ்வளோனா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 19,50,000. அடுத்து நெக்ஸ்ட்டு 4th என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ போட்டதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை என்ன ஃபார்மில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேர்ஸாக ரிசீவ் பண்ணுறோம். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் ஷேராக தான் ரிசீவ் பண்ணுறோம். அதனால் அந்த ஷேர்ஸை டெபிட் பண்ணணும். என்ட்ரி வந்து ஷேர்ஸ் இன் பீமன் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு பீமன் லிமிடெட் அக்கௌண்ட் 19,50,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கொடுத்துருக்கிற அசட்ஸு, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸு, ரிசர்வ்ஸு இது எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ட்ரி வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை அதுக்கு நேரம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்ல, இப்போ ஜென்ரல் ரிசர்வ் வந்து நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்ல, அதனால் எடுத்துக்கூடாதுல அப்படின்னா இங்கே நம்ம புக்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரியலைசேஷன் ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ட்ரி போடணும். அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் இந்த அசட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2 ஃபிக்ஸ்டு அசட்ஸ், 2 கரண்ட் அசட்ஸ். அடுத்து லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பை கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூக்கு பை பீமன் லிமிடெட் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் இது மட்டும்தான் வரும், வேறு எந்த ஐட்டமும் வராது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் 3,49,360 வருது. இதை நம்ம பை ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ட்ரி போட்டிங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 3,49,360. இப்போ ரியலைசேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் என்ட்ரி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஃபைனல் டியூக்கான என்ட்ரி. ஃபைனல் டியூ போடுறதுக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஃபைனல் டியூ எவ்வளோங்கிறது தெரியும். அப்போ என்ட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே எதெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ட்ரி போட்டிருக்கோமோ அது எல்லாம் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், 2
பை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், பை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பை ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட்டு. அடுத்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு 2 மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு. அடுத்தது ரியலைசேஷனுக்கு 2 ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் 19,50,000 வரணும். அதாவது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்னவோ அதுதான் வரணும். அதை வந்து பை ஷேர்ஸ் இன் பீமன் லிமிடெட் அக்கௌண்ட், அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன ஃபார்மில் அவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 19,50,000 இந்த பேலன்ஸ் இன் ஃபிகர் உங்கள் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் வந்தால் தான் நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு என்ட்ரி எழுதினீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர்ஸ் இன் பீமன் லிமிடெட் அக்கௌண்ட் 19,50,000. இப்போ நம்ம ராமன் லிமிட்டடோட புக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து அதே மாதிரி சோமன் லிமிட்டடையும் நீங்கள் போடணும். நான் வாட்டுன்னு சொல்கிறேன், இதே சேம் என்ட்ரி தான் சோமன் லிமிட்டடுக்கு வரும். இப்போ சோமன் லிமிட்டடுக்கு போடுறப்போ ஃபஸ்ட்டு அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸு, அடுத்தது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ்டு, ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அசஸ் சைடு இருக்குது, அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். அடுத்தது ரியலைசேஷன் அக்கௌண்ட் நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரியலைசேஷனில் பேலன்ஸ் இன் ஃபிகர் 38,470 வரும். அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 4,80,000 வரும். ஸோ இங்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர்ஸ் இன் பீமன் லிமிடெட் அக்கௌண்ட் அப்படின்னு என்ட்ரி போடணும். இதுதான் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து செல்லிங் கம்பெனியோட புக்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பர்ச்சேசிங் கம்பெனி பீமன் லிமிட்டடில் போடுறப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பர்ச்சேசிங் கம்பெனி அதாவது பீமன் லிமிட்டடில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு லிக்விடேட்டர் ஆஃப் ராமன் லிமிடெட் அக்கௌண்ட் டு லிக்விடேட்டர் ஆஃப் சோமன் லிமிடெட் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசட்ஸ் லைபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு என்னென்ன அசட்ஸ் அவங்க என்ன வேல்யூவில் எடுத்திருக்காங்களோ அது இங்கே வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கரண்ட் அசெட்ஸ்க்குலாம் எதுவும் அவங்க வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ரெடியூஸ் ஆகிறதுலாம் எதுவும் கொடுக்கல. அதனால் கொடுத்துருக்கிறத புக் வேல்யூவில் அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ராமன் லிமிட்டடில் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார், கரண்ட் அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார். நெக்ஸ்ட் லைபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி, அடுத்தது ரிசர்வ் சர்ப்ளஸ்லாம் இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் வரும். கிரெடிட்டாஸு 2 கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அடுத்தது 2 ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட். இந்த 2 ஜென்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது நீங்கள் ராமன் லிமிட்டடில் நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருந்தோம் எவ்வளோனா 20,000. அந்த 20,000 தான் போடணும். அதே மாதிரி நான் இங்கே ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு 20,000 கிடச்சிது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணலை. அப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இந்த 2 மட்டும்தான் வரும். ஜென்ரல் ரிசர்வ் 20,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ அது வந்து 1,89,360. தென் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 1,50,000. இந்த 1,89,360 நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு அங்கே வந்து எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இல்லை, அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணல. சப்போஸ் நம்மளுக்கு இருந்திருந்தது அப்படின்னா இப்போ எனக்கு பேலன்ஸ் 2 lakh இருந்திருந்ததுன்னா நான் அதில் இந்த 1,89,360 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் நான் இங்கே போட்டிருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ரிசர்வ் வந்து 20,000 தான் வரும், 4,70,000 வராது. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி ஆயிரும். இந்த டெபிட் சைடு இருக்கிற அமௌண்ட்டையும் கிரெடிட் சைடு இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி சோமன் லிமிட்டடோட அசட்ஸ் லைபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு என்ட்ரி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார், கரண்ட் அசட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார், 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், 2 இங்கே வந்து டிபெஞ்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 8% டிபெஞ்சர்ஸ் இருக்குது. நம்ம அதை 10%ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே லைபிலிட்டியில் போடுறப்போ 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். ஈவன் அதுக்கு ஒரு என்ட்ரியும் நம்ம போடணும். அடுத்து 2 கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், 2 ஜென்ரல் ரிசர்வ். இங்கே ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அசட் சைடு தான் இருந்துச்சு. அந்த அசட் சைடு இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஜென்ரல் ரிசர்வ் 23,470 கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால் இந்த 23,470யும் இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த 8% டிபெஞ்சர்ஸ் கிரெடிட்டாஸ் இது மட்டும்தான் வரும். தென் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இப்போ இதை மட்டும்தான் நான் இங்கே போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10% டிபெஞ்சர்ஸ், கிரெடிட்டாஸ், பிஸ்னஸ் பர்ச்சேஸ், 2 ஜென்ரல் ரிசர்வ். இப்போ ஆட் பண்ணால் டெபிட் டு கிரெடிட் டு டேலி ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15,000 லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி தான் பே பண்ணியிருக்காங்க, அதாவது பர்ச்சேசிங் கம்பெனி தான் பே பண்ணன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு என்ட்ரி ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். மெர்ஜர் மெத்தடில் ஜென்ரல் ரிசர்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதே பர்ச்சேஸ் மெத்தடாக இருந்தால் குட்வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கேஷ் வெளியே போகுது, அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிபெஞ்சர்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு என்ட்ரி 8% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டு. அவ்வளோதான். இப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் போடுறப்ப பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அவங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை 100 ஈச் அப்படின்னு சொல்லி ஷேர்ஸாக தான் பே பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இங்கே ஒரு 19,50,000, இங்கே வந்து ஒரு 4,80,000.
இப்போது அது நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக போடுறப்போ ராமன் லிமிட்டெடுக்கு வந்து 19,500 ஷேர்ஸுமே சோமன் லிமிட்டெடுக்கு 4,800 ஷேர்ஸு. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரும்னா 24,300 ஷேர்ஸ் வரும். அப்போ அதே 24,300 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் அப்படின்னு சொல்லி உங்கள் நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் போடணும். 24,30,000. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போடுறப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ராமன் லிமிட்டடில் 1,50,000 ப்ளஸ் சோமன் லிமிட்டடில் 15,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ராமன் லிமிட்டடில் மட்டும்தான் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ராமன் லிமிட்டடில் 20,000, சோமன் லிமிட்டடில் 23,470. இதில் வந்து நம்ம இங்கே லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 15,000 பே பண்ணியிருக்கோம். அது ஜென்ரல் ரிசர்வில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போது 20,000 ப்ளஸ் 23,470 ஆட் பண்ணிவிட்டு 15,000 லெஸ் பண்ணிங்கன்னா 28,470 வரும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வந்து 3,82,830. இந்த நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் போடுறது எல்லாமே அசட்ஸ் லைபிலிட்டிஸ். இங்கே பர்ச்சேசிங் கம்பெனியோட என்ட்ரீஸில் என்ன எவ்வளோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் போட்டிங்களோ அந்த வேல்யூவை தான் நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லேயும் போடணும். அடுத்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 10% டிபெஞ்சர்ஸு, ட்ரேட் பேயபிளில் கிரெடிட்டார் மட்டும், டேஞ்சிபிள் அசட்ஸில் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் மட்டும் வரும். இன்டாஞ்சிபிள் அசட் கரண்ட் அசட்ஸ் போடுறப்போ கரண்ட் அசட்டில் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணணும். இப்போ கேஷ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கேஷ்லேருந்தே லெஸ் பண்ணிக்கலாம். இங்கே கேஷ் இல்லை, டோட்டலாக கரண்ட் அசட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கரண்ட் அசெட்லேருந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 15,000 லெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆசெட் இஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் 24,30,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 3,82,830, நான் கரண்ட் லைபிலிட்டியில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 2 lakh, கரண்ட் லைபிலிட்டியில் ட்ரேட் பேயபிள்ஸ் 3,34,700 ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 33,47,530 வரும். நெக்ஸ்ட் அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட்டில் டேஞ்சிபிள் அசெட் 20,53,000, கரண்ட் அசெட் 12,84,530, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் 10,000. அவ்வளோதான். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் டேலி ஆயிரும். இந்த சம்மில் என்னென்னா ஜென்ரல் ரிசர்வ் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனையும் ஷேர் கேபிட்டலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் அங்கே என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ், என்னென்ன ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஜென்ரல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சப்போஸ் அங்கே இருக்கிற அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையோ இல்லை ரிசர்வையோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போதுமான அமௌண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை டைரெக்டாக இங்கேயே வந்து போட்டுக்கலாம். பர்ச்சேசிங் கம்பெனியோட புக்லேயே அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில தடவை அமௌண்ட் டெஃபிசிட்டாக கூட இருக்கலாம். டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் கம்பெனியோட ஜர்னல் என்ட்ரிலேயே போட்டுக்கலாம், புக்ஸ்லேயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th sum. The following are the balance sheet of Sindhu Limited and Bindu Limited as on 31/3/2000. Liabilities like equity share capital 8% preference share capital, general reserve, profit and loss account 12% debentures, current liability, assets like fixed asset, current assets. இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிந்து லிமிடெட் அக்ரி டு அக்வயர் பிந்து லிமிடெட் ஆன் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ். 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வில் பி இஷ்யூடு டு டிஸ்சார்ஜ் தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பிந்து லிமிடெட் at 25% premium. Cash ₹2 per share will be paid and 1 equity share in Sindhu Limited will be issued at agreed value of ₹13 per share for every equity share in Bindu Limited. Bindu Limited debentures are to be paid off in cash. Give journal entries in the books of Sindhu Limited and prepare its balance sheet if amalgamation is in the nature of merger. So இங்கே வந்து 2 கம்பெனிஸ் இருக்காங்க, சிந்து லிமிடெட், பிந்து லிமிடெட் அப்படின்னு 2 கம்பெனி. 2 கம்பெனியோட லைபிலிட்டிஸ் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிந்து லிமிடெட் அக்ரி டு அக்வயர் பிந்து லிமிடெட். ஸோ சிந்து லிமிடெட் தான் பிந்து லிமிடெடை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ சிந்து லிமிடெட் இஸ் அ பர்ச்சேசிங் கம்பெனி, பிந்து லிமிடெட் இஸ் அ செல்லிங் கம்பெனி. இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி பே பண்ணுறாங்கன்னா 11% டிபெஞ்சர்ஸ் 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக வந்து இஷ்யூ பண்ணுறாங்க பிந்து லிமிட்டெடுக்கு. சிந்து லிமிட்டெடு எவ்வளோலனா 20% ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறாங்க, அதுவும் ஷேர்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹2 அப்படின்னு சொல்லி கேஷாக பே பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஷேரோட ப்ரைஸ், ஒரு ஈக்விட்டி ஷேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா சிந்து லிமிட்டெட் வந்து சேம் அதே ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு இன்னொரு ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹13 அப்படிங்கிற பேசிஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்து டிபெஞ்சர்ஸை வந்து பே பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பர்ச்சேசிங் கம்பெனியோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரியும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணதை பற்றி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தடு. இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. டோட்டலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து செல்லிங் கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 1 lakh கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஷேரோட ப்ரைஸ் ₹100. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னா 1000 ஷேர்ஸ். ஸோ 1000 ஷேர்ஸ் இன்டூ ₹100. ஏன்னா அவங்க ஷேர் கேபிட்டல் வந்து
100 rupees அப்படிங்கிற பேசிஸில் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 1000 into 100 1 lakh. இங்கே வந்து ப்ரீமியம் 25% இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 100 rupeesல 25% போட்டோம்னா ப்ரீமியம் 25 rupees. அதே 1000 ஷேர்ஸ்க்கு போடுறப்ப 25,000 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அடுத்தது ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா 3 lakh. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 30,000 ஷேர்ஸ். ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 13 rupees. அப்போ 30,000 into 13 போட்டிங்கன்னா 3,90,000. அது இல்லாமல் ஒரு ஷேருக்கு 2 rupees அப்படின்னு சொல்லி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கேஷாகவும் பே பண்ணுறாங்க. அப்போ 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 rupee போட்டோம்னா 60,000 கேஷாகவும் பே பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 5,75,000. இதே டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதுவும் பே தானே பண்ணுறாங்க. இப்போ இதில் வராதானா ஒன்லி நெட் பேமெண்ட் மெத்தட்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறது மட்டும்தான் வரும். டிபெஞ்சர் ஹோல்டருக்கோ கிரெடிட்டாருக்கோ பே பண்ணுறதை பற்றியெல்லாம் வராது. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 5,75,000. அதிலிருந்து ஷேர் கேபிட்டல் இங்கே வந்து ஈக்விட்டி ஷேரும் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் இருக்குது. அப்போ ரெண்டுமே லெஸ் பண்ணணும். எவ்வளோனா 4 lakh வரும். லெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 1,75,000. இதில் செல்லிங் கம்பெனியோட ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் 50,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 30,000. ஆட் பண்ணால் 80,000. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரிசர்வ் 95,000 வருது. இப்போ எகைன் என்னென்னா ஜென்ரல் ரிசர்வ் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது, 95,000 இருக்குது. ஸோ இப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேசிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் 1 lakh இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 50,000 இருக்குது. ஆட் பண்ணால் 1,50,000. லெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ரிசர்வ் வந்து -55,000 வருது. ஸோ இந்த ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் நம்ம காமிப்போம். அப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் போடுறப்போ நம்ம பர்ச்சேசிங் கம்பெனியோட ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், செல்லிங் கம்பெனியோட தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ரெண்டுமே வராது. ஜஸ்ட்டு இந்த ஜென்ரல் ரிசர்வ்னு போட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் போடுவீங்க. இதே சப்போஸ் செல்லிங் கம்பெனியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ செல்லிங் கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணப்போ கிடைச்ச இந்த ஜென்ரல் ரிசர்வ் தென் இந்த பர்ச்சேசிங் கம்பெனியோட அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த 1,50,000 இந்த ரெண்டையும் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் நம்ம போடணும். ஆனால் இங்கே ரெண்டு கம்பெனியோடதையும் நம்ம அமௌண்ட் எக்ஸஸாக இருந்தனால ரெண்டு கம்பெனியோடதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஜென்ரல் ரிசர்வ் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இப்போது நம்ம சிந்து லிமிட்டடில் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என்ட்ரி, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு லிக்விடேட்டர் ஆஃப் பிந்து லிமிடெட் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 5,75,000. அடுத்து அசட்ஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அக்கௌண்ட் எட்டார், கரண்ட் அசட்ஸ் அக்கௌண்ட் எட்டார், 2 கரண்ட் லைபிலிட்டி, 2 டிபெஞ்சர்ஸ், 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரிசர்வ் 95,000 வரும், டெபிட்டில் வரும். இங்கே வர இந்த 95,000 அப்படிங்கிறது இங்கே கிடைச்ச அமௌண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து ப்ளஸ் 95,000 வந்துச்சுல, ப்ளஸில் வந்துச்சுன்னா அசட்ஸில் டெபிட்டில் வரும், மைனஸில் வந்துச்சுன்னா கிரெடிட்டில் வரும். இங்கே வந்து நம்ம செல்லிங் கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஜென்ரல் ரிசர்வோ அதுதான் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியில் வரும். இந்த 95,000 எனக்கு இது எக்ஸாக்டாக தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டெபிட்டில் போட வேண்டிய ஐட்டம் போட்டுட்டு கிரெடிட்டில் போட வேண்டிய கரண்ட் லைபிலிட்டி, டிபெஞ்சர், பிஸ்னஸ் பர்ச்சேஸ் இதை மட்டும் போட்டு நீங்கள் டெபிட்டையும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸின் ஃபிகர் டெபிட்டில் 95,000 வரும். இந்த 95,000 நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த அமௌண்ட் தான். அதை வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்ட அமௌண்ட் தான் வந்திருக்கான்னு. அடுத்தது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன ஃபார்மில் பே பண்ணாங்க அப்படின்னா லிக்விடேட்டர் ஆஃப் பிந்து லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் ஈக்விட்டி ஷேராக பே பண்ணாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேராக பே பண்ணாங்க, ப்ரீமியமும் கொடுத்தாங்க, கேஷாகவும் பே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர்ஸை பே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ கேஷ் வெளியே போகுது. என்ட்ரி வந்து டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 20,000. நெக்ஸ்ட் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து செல்லிங் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. 1000 into 100 1 lakh. ஆல்ரெடி பர்ச்சேசிங் கம்பெனியில் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. அப்போ 2000 into 100 2 lakh. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் கம்பெனியில் 50,000 ஷேர்ஸும் செல்லிங் கம்பெனியில் 30,000 ஷேர்ஸும் இருக்குது. பர்ச்சேசிங் கம்பெனியில் இருக்க ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10, 50,000 into 10 போட்டிங்கன்னா 5 lakh. செல்லிங் கம்பெனியில் இருக்கிற ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 13 rupees. அப்போ 30,000 into 13 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 8,90,000, டோட்டல் 11,90,000 வரும். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒரு 25,000 இருக்குது. இது என்னென்னா இந்த 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து ப்ரீமியமில் தான் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 25,000. ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லாஸ்ட்டாக ஒரு 55,000 மைனஸ் ஃபிகரில் வந்துச்சு இந்த அமௌண்ட்டு. மீதி எதுவுமே வராது. ஏன்னா இந்த பர்ச்சேசிங் கம்பெனியோடது நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் அது போடலை நம்ம.
அட்ஜஸ்ட் பண்ணதை நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடாது, மறுபடியும் நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் போடக்கூடாது. ஸோ அதனால் அந்த 55,000 தான் போட்டிருக்கேன். இதே சப்போஸ் நீங்கள் வந்து பர்ச்சேசிங் கம்பெனியோட தான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். எதை அட்ஜஸ்ட் பண்ணலையோ அதை ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் கொண்டு வந்துடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணதை விட்டுருங்க, எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா திரும்ப நம்ம போட்டோம்னா 2 டைம் என்ட்ரி ஆகிற மாதிரி ஆகும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணதை விட்டுருங்க, அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டதை இங்கே போடணும். இப்போ 55,000 ஆட் பண்ணால் 80,000. லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் செல்லிங் கம்பெனியோட டிபெஞ்சர்ஸை பே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி டிபெஞ்சர் மட்டும்தான் வரும் 50,000. அதர் கரண்ட் லைபிலிட்டியில் 3 lakh 1 lakh. நெக்ஸ்ட்டு டேஞ்சிபிள் அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசெட்ஸ் வந்து டோட்டலாக 6,50,000 இருக்குது. அதில் இருந்து நம்ம டிபெஞ்சர்ஸ்க்கு கேஷ் பே பண்ணியிருக்காங்க 20,000, அதை லெஸ் பண்ணணும். தென் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 60,000 கேஷாக பே பண்ணியிருக்காங்க, அதையும் லெஸ் பண்ணிங்கன்னா 5,70,000 வரும். இது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்னு கேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயே நம்ம செப்பரேட்டாக லெஸ் பண்ணி காமிக்கலாம். இங்கே கேஷ் தனியாக கொடுக்கல, கரண்ட் அசெட்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கரண்ட் அசெட்டில் கேஷ் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் டைரெக்டாக கரண்ட் அசெட்லேருந்தே லெஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நான் கரண்ட் லைபிலிட்டியில் லாங் டேர்ம் பாரோயிங், கரண்ட் லைபிலிட்டியில் அதர் கரண்ட் அசெட்டு ஆட் பண்ணிங்கன்னா 17,20,000. அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட்டில் டேஞ்சிபிள் அசெட்ஸு, கரண்ட் அசெட்ஸ், அவ்வளோதான். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் டேலி ஆயிரும். டோட்டல் வந்து 17,20,000. ஸோ இப்போ நம்ம பார்த்த 3 சம்மே பார்த்திங்கன்னா 3 மெத்தடில் இருந்தது. அதாவது ஜென்ரல் ரிசர்வ் கால்குலேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ரிசர்வே வரல, நில் பேலன்ஸு. அடுத்த மெத்தடில் நம்மளுக்கு மைனஸ் ஃபிகரில் வந்து, அதாவது செல்லிங் கம்பெனியோடதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் செல்லிங் கம்பெனியோடது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணல. நம்ம ஜென்ரல் ரிசர்வ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருப்போம். ஏன்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டெஃபிசிட்டாக இருந்தது. அதனால நீங்கள் அதை டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அடுத்த சம்மில் வந்து செல்லிங் கம்பெனியோடது அட்ஜஸ்ட் பண்ணோம், பர்ச்சேசிங் கம்பெனியோடது அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இந்த ரெண்டும் எப்படி வந்து இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 3 சம்லையும் 3 மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சம்மில் இருந்து நம்ம அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மெத்தட்லையும் போட போகிறோம், பர்ச்சேஸ் மெத்தட்லையும் போட போகிறோம். ஒரே கொஷினை 2 மெத்தட்லையும் நம்ம எப்படி வந்து போடணும், என்ன டிஃப்ரென்ஸு 2 மெத்தடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.